மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ணிருக்கோம். ஸோ ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்கப்புறம் வருகிற மாதம் தமிழ் புத்தாண்டு வர்றதுக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிட்டார். சனிப்பெயர்ச்சிக்காக எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பாதி ராசி வரையும் போட்டும் சார் வணக்கம். வணக்கம் மெட்ரோபி நாயர்களுக்கும் கொடான கொடை ரசிகளுக்கும் இன்னைக்காக சார் என்ன சொல்லார் பார்ப்போம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லேருந்து ராசி பலன்லேருந்து வேர்ல்டு ப்ரெடிக்ஷன் வரையும் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மக்களும் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுவும் அப்படியே சொன்ன மாதிரி கிராஷ் ஆகிட்டே இருக்கு. பயங்கரமான கிராஷ் ஆகிருக்கு. ஸோ கோல்டு முன்ன பின்ன இருக்கும். இறங்கி ஏற்றுவாங்க. அவங்க ஒரு பெரிய கேமே பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதம் மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்குது. சனி பயிற்சி மீதி பேலன்ஸ் ராசிக்கு மட்டும் சொல்லிடுங்க. மகர ராசி, அதுவும் உத்திரா நட்சத்திரம், திருவோணம், அது இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமே நல்ல பலமாயிடுச்சு. நல்ல 7 நாட் சனி அவங்கள விட்டு போயிடுச்சு. அப்படி போனாலும் 2ஆம் இடத்துல ராகு வரார். இந்த ராகு வரதுனால சில குழப்பங்கள் மனசில் ஏற்றிப்பாங்க. சில காரியங்கள் தடையாயிடும். மனசுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்றின்னு அவங்க செய்வாங்க. உறவு வழியில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இவங்களுக்கு அம்மா வழியில் சில உடல் பிரச்சனைகள் மகராசிக்கு அம்மா உடம்புல பிரச்சனைகள் சில குழப்பங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாக இவர் போய் உட்காந்துறாரு கேது. இந்த கேது உட்காரனால சில பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். உடம்பு வியாதிகள், அல்லாமல் சளி சம்மந்தப்பட்டது, மார்பகம், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். உசாராக மருந்துகள் எடுத்துக்கணும். வாக்கிங் பண்ணணும். அவங்கள கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் தொழில்துறையில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். புது வீடு அமையும், புது வாகனம் அமையும். இவங்க மேலே புது தொழில் தொடங்கலாம். அது இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள், கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்குது. அது இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. ஐபிஎஸ், ஐஏஎஸ், இல்லைன்னா அதர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம். இந்த பசங்க மகராசி இருக்கவங்க, பர்டிகுலராக உத்திராடம், அந்த திருவோண நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஏற சொல்ல மிகப்பெரிய இது கிடைக்கும். இந்த 8 மாதத்துலேயும் ஒரு முக்கியமான ரிசல்ட். ஏதனை எக்ஸாம் பாஸ் ஆகிடுவாங்க. வழிகள் கிடைக்கும். அதை எடுத்து போயிடுவான். ஏன்னா 2 ராகு கல்வி திறனும் கொடுப்பான், திறனும் கொடுப்பான், பேச்சு திறனையும் வளர்த்து விடுவான். அந்த மாதிரி நிலைகள் இருக்குது. அதெல்லாம் உடல் உபாதைகள் மட்டும் சாராக இருந்தாங்க. இவங்க மூலிமா மெடிக்கல் செலவுங்க அவங்க அம்மாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பாக இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மா வழியில் இருக்கவங்களோ இல்லை உடன்பிறப்பில் இருக்கவங்க வழியில் இருக்கவங்களுக்கோ அதுக்கான வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் 2வது என்ன சொல்கிறேன்னா, இவங்க பல ஊர் பயணம் பண்ணணும், வேறு ஊர் போகணும், வேறு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி கிடைக்கும். வெளிநாட்டில் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். புது வேலைகள் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கிடச்சிரும். ஜூன் மாதம் இப்போ பாந்த சனியோட மாற்றமே நல்லபடியாக இருக்குது. ஜூன் மாதத்தில் வேலை கிடைக்கிறோம். அதே நேரத்தில் 10ஆம் மாதத்துலேருந்து 2ஆம் மாதம் தான் கொஞ்சம் சரியில்லை. 4 மாதம் அந்த குருவோட வக்கரமான நிலைகள், அதோட செயல்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏறஸ்பெர்ஸில் இடுப்பு வலி, கால் வலி, அது இல்லாமல் சில பண வரையங்கள், எங்கன்னா பணத்தை கொடுத்துட்டா வாங்க முடியாது, லேட்டாக வரக்கூடிய நன்மைக்கு எடுத்துன்னு வந்துடும். ஆனால் மற்றபடி நல்ல வழிகள் இருக்குது. அது இல்லாமல் திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வரணும். இவங்க அந்த பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சிவன் கோயில், சிவனுக்கு போய் அவங்களுக்கு பரிகாரம் இல்லை பிரதோஷ வழிபாடு இல்லை அமாவாசையில் சிவன் கோயில் போடுறது, இதெல்லாம் போயிட்டு வர சொல்ல எல்லா நிவர்த்தியும் கிடைக்கும். பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவாங்க. மனசு நிம்மதி இருக்காது. மனசு தானே குழப்பிப்பாங்க. அந்த தானே குழப்போட வழிகள் எல்லாமே மாறிடும். சூப்பர் சார்.